welcome to Litfeast channel. This writer name R.K. Narayan, அவருடைய மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ஒர்க் த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கே நாராயணோட ஃபுல் நேம் ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி நாராயண். 1906 பர்த் ஆகிருக்காரு, 2001 இறந்துட்டார். இவர் வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். இவர் வந்து சவுத் இண்டியன் டவுனில் இருக்க மால்குடி அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணார் ஒரு ரைட்டிங்ஸில். அதனால தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் ஆர்கே நாராயணன், முல்க்ராஜ் ஆனந்த் அண்ட் ராஜாராவ் இவங்க 3 பேருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரைட்டர்ஸ். 3 வீல்ஸ் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. ஆர்கே நாராயணனோட ஃப்ரெண்ட் மென்டார் யாருன்னு பார்த்தோம்னா கிரகம் கிரீன். இவர் வந்து செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்ஸும் எழுதியிருக்கார். ஸ்வாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், த இங்கிலீஷ் டீச்சர், இந்த ஒர்க்லாம் வந்து எழுதியிருக்காரு. செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா ஒரிஜினல் இன்சிடென்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இமேஜினரி ஆஃப் த ரைட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதுறது தான் செமி ஆட்டோபயோகிராஃபி. அதுக்கப்புறம் ஸ்வாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்ஷனல் டவுனான மால்குடி அப்படின்ற பிளேஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட ரைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே சோஷியல் கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காமன் ஆர்டினரி பீப்புள் எந்த மாதிரி லைஃப்பை வாழ்கிறாங்க அந்த மாதிரியான கேரக்டர்ஸை வந்து ஒரு ரைட்டிங்ஸில் வந்து கொடுப்பாரு. இந்தியாவிலேயே ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸான பத்ம விபூஷன், பத்மபூஷன் இந்த அவார்ட்லாம் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ராஜேஷ் பாலா வந்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்கார். கமிங் டு த பாயிண்ட், த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி, நாராயணன் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கார். பஸ்மாசுரா அப்படின்ற கேரக்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதுலேயும் பேக்ரவுண்ட் செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா மால்குடி அந்த டவுன் தான். ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் மெம்பி ஹில்ஸ் நெய்பரிங் பிளேஸ் ஆஃப் மால்குடி அதில் வந்து எடுத்திருக்காரு. இது வந்து என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னா கிராஃபிக் நாவல் அப்படின்ற கேட்டகரியில் வருது. கிராஃபிக் நாவல்னால் என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் ஆர்ட் டு டெல் அ ஸ்டோரி வித் பிக்சர்ஸ். காமிக்காக ஒரு ஸ்டோரியை பிக்சர் இமேஜோடு கொடுக்கறது தான் கிராஃபிக்கல் நாவல் அப்படின்ற மீனிங். கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நட்ராஜ் தான் இதோட ப்ரொடகானிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. அவர் வந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர். எங்கே அப்படின்னா மால்குடியில். வாசு அவர் என்ன ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா டாக்ஸிடெர்மிஸ்ட். அதாவது அனிமல்ஸ்லாம் இறந்து போச்சுன்னா அதை பதப்படுத்தி அந்த தோலெல்லாம் பதப்படுத்துகிற அந்த ஒர்க் தான் அவர் பண்ணுவார். ஆன்டகானிஸ்ட் ஆஃப் த நாவல், இந்த ஸ்டோரியோட ஆன்டகானிஸ்ட் அவர் தான். ஆன்டகானிஸ்ட் அப்படின்னா வில்லன். ஸோ நாராயண் வந்து அந்த பஸ்மாசுரா அப்படின்ற அந்த ஜெயிண்ட் கேரக்டரை வாசு கூட தான் வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். அண்ட் தென் பொயட், இவரும் வந்து நட்ராஜோட ஃப்ரெண்டு. சென், இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், இவனும் நட்ராஜோட ஃப்ரெண்டு தான். சாஸ்திரி வந்து எம்ப்ளாயி ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ் அண்ட் ஆல்சோ நட்ராஜோட ஃப்ரெண்டு. முத்துன்றது டீ ஷாப் ஓனர், அந்த மால்குடியில் இருக்க ஒரு டீ ஷாப்போட ஓனர். ஆனால் இவருக்கு வந்து யாரை பிடிக்காதுன்னா நட்ராஜை பிடிக்காது. குமார் யாருன்னா அது வந்து ஒரு எலஃபெண்ட்டோட நேமு. மெம்பி ஹில்ஸில் வந்து அது ஊண்டாயிருக்கும். ஸோ நட்ராஜ் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு மால்குடிக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ராங்கின்றது யார் அப்படின்னா டெம்பிள் டான்ஸர் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். டாக்டர் ஜோசி யார் அப்படின்னா அந்த குமார் அந்த எலஃபெண்ட்டை ட்ரீட் பண்ண டாக்டர். இந்த மேன் ஈட்டர் ஆஃப் மால்குடி வந்து ஃபஸ்ட்டு 1961 தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாராயண் வந்து இங்கே பஸ்மாசுரன்ற ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து மித்லாஜிலிருந்து எடுத்த ஒரு கேரக்டர். ஸோ அதோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பஸ்மாசுரான்றது ஒரு அரக்கன். அவன் வந்து லார்ட் சிவா கிட்ட வந்து ஒரு விஷ் வாங்கியிருப்பான். என்ன அப்படின்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருப்பான். யார் தலையிலலாம் அவன் கை வைக்கிறானோ அவங்களாம் இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைம் இவன் என்ன பண்ணுவான்னா லார்டு சிவாவோட ஹெட்லேயே கை வச்சு கொல்லணும் அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இதை பார்த்த லார்ட் விஷ்ணு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ட்டுனா மோகினி அவதாரம் எடுத்து டிஸ்கைஸ் ஆகி மோகினி அவதாரம் எடுத்து அவன் முன்னாடி பஸ்மாசுரா முன்னாடி டான்ஸ் ஆடிட்டுருக்கப்போ அந்த டான்ஸில் மயங்கிடுவான் பஸ்மாசுரா. ஸோ மோகினி பண்ணுறதெல்லாம் திரும்பி அவனும் பண்ணுவான். அப்படி பண்ணுறப்போ மோகினி அவன் தலையில் கை வைக்கிறப்ப பஸ்மாசுரா அவன் தலையில் கை வச்சு இறந்து போயிடுவான். ஸோ இந்த பஸ்மாசுரான்ற கேரக்டரை தான் இந்த வாசுன்ற கேரக்டரோட வந்து லிங்க் பண்ணியிருப்பார். இங்கே வாசு வந்து ரொம்ப அரகண்ட்டாக ஒரு ஜெயிண்ட் மாதிரி தான் வந்து ஹியூமனாக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து அவன் பிஹேவ் பண்ணுவான். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மால்குடின்ற வில்லேஜில் நட்ராஜ் வந்து அவன் தான் ப்ரொடகானிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. அவன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட ஓனர். ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக ஒய்ஃபு சில்ட்ரன் கூட வந்து ஹாப்பியாக லிவ் பண்ணிட்டு வரான்.
ஒரு நாள் வாசு வந்து என்ன பண்ணுறா, டாக்ஸிடெர்மிஸ்ட், அவன் தான் வில்லன் ஆஃப் த ஸ்டோரி. அவன் வந்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை விசிட் பண்ணிவிட்டு என்கொயர் பண்ணுறான். நான் வந்து 500 கார்ட்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து அடிக்கணும், எவ்வளோ ஆகுது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாவோ நார்மலாக கேட்காம ரொம்ப வந்து அதட்டுற மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து கேட்குறான். இதை வந்து நட்ராஜ் பார்க்குறப்ப ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே இந்த மாதிரி இந்த கேரக்டரை அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைக்கிறான். அப்போ வந்து வாசு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, உங்களோட இதில் மாடி போர்ஷன், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட மாடி போர்ஷன் வந்து எம்டியாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன், பெர்மிஷன்லாம் கேட்கல, நான் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதட்டெல்லாம் சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வாசு வந்து என்ன பண்ணுறான், கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிற நட்ராஜோட கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா மார்க்கிங் பண்ணுறான். என்ன உன் கடைக்கு இப்படி தான் வராங்களா, அந்த மாதிரிலாம் வந்து என்ன பணம் வந்து ரொம்ப கம்மியாக தான் உனக்குலாம் கிடைக்க மாட்டிருக்கு, அந்த மாதிரிலாம் வந்து அவனை ரொம்ப ஏளனமாக வந்து மார்க்கிங் பண்ணுறான். இது வந்து நட்ராஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஸோ வாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மால்குடியில் இருக்கிற அனிமல்ஸு, பெட்டு டாக்ஸு, நெய்பரிங் பேர்ட்ஸு, இது எல்லாத்தையும் கொல்றது, அதை துன்புறுத்துறது, ஹர்ட் பண்ணுறது, இது மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மெம்பி ஹில்ஸ்க்கு போயிட்டு அங்கே நிறைய அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். தொடர்ந்து நிறைய அனிமல்ஸை வந்து கொலை பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ அதுக்கு நட்ராஜ் வந்து கேட்குறான், எதுக்கு இந்த மாதிரி வந்து க்ரூஷியலாக வந்து நடந்துக்கிற, பொலைட்டாகவே நடந்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவன் கொஷின் ரைஸ் பண்ணுறப்போ, இந்த வாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து, இப்போ வந்து நட்ராஜோட அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட மாடியில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். அதை கூட எதையும் யோசிக்காமல் ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நட்ராஜ் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மால்குடியில் இருக்கிற எல்லா விமன் கூடயும் ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரையே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டாரான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் வந்து பொயட் இருக்கான் இல்லையா, அதாவது நட்ராஜோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸு, அவன் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறான், ஒரு ஃபங்க்ஷன். என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு பொய்ட்ரி புக்கை வந்து லான்ச் பண்ணுவான், ரிலீஸ் பண்ணுவான். அந்த பொய்ட்ரி புக் நேம் என்ன அப்படின்னா கிருஷ்ணா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ராங்கி வந்து நட்ராஜ் கிட்ட வந்து சொல்லுவாள் என்ன அப்படின்ட்டுனா, அந்த பொய்ட்ரி ஃபங்க்ஷனில் வந்து சொல்லுவாள் என்ன அப்படின்னா, வாசு வந்து நீ சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த குமார், அந்த எலஃபெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அவனோட ப்ரொஃபஷன், அவனோட தேவைக்காக கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நட்ராஜ் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பான். எனக்கு வந்து உன்னோட அவன் வந்து என்கிட்ட சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ ஷாப் ஓனர் முத்துக்கிட்ட போய் சப்போர்ட் கேட்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வாசுகிட்ட போய் சொல்லிவிட்டு நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒதுங்கி போயிடுவான். இப்போ நட்ராஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே நம்ம டேரெக்டாலே வந்து கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக அவன் ரூமுக்கு போவான். போயிட்டு பேசுவான், நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் வாசு வந்து என்ன பண்ணுவான்னா, அவனோட பெட்டில் படுத்திருப்பான். அவன் எந்த ஒரு ரிப்ளையுமே அவனுக்கு பண்ணவே மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக வந்து படுத்திருப்பான். ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, வாசு வந்து செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வரும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து, வாசோட ஹெட்டில் வந்து யாரோ ரொம்ப ஹெவியாக சிவியராக வந்து பீட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஹெவியான ஒரு டூலை வச்சு அடிச்சிருக்காங்க, அதனால தான் அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து வரும். இப்போ எல்லாருக்குமே டவுட் யார் மேலே வந்துடும் அப்படின்னா, நட்ராஜ் தான் முன்னாடி நாள் போய் பார்த்தான், அவன் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கேண்டல் வந்து அவன் நட்ராஜும் சொல்லுவான், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நட்ராஜ் மேலே ஒரு தப்பான ஒரு ஸ்கேண்டல், ஒரு ரூமர் வந்து அந்த வில்லேஜ் மால்குடி ஃபுல்லாகவே பரவிடும். அவனோட குட் நேம் போயிடும், என்னது பேங்க்ரப்ட் ஆயிடுவான், கடனாளி ஆயிடுவான், அவன் ஃப்ரெண்ட்ஸே அவனை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சாஸ்திரி மூலமாக தான் அவனுக்கு உண்மை தெரிய வரும். என்ன அப்படின்ட்டுனா, சாஸ்திரி ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு உண்மை தெரிய வரும். ஆக்சுவலி வாசு வந்து இவன் கொலை பண்ணி சாகலை, அதை ஒரு மஸ்கிட்டோ வந்து அவனை கடிச்சிருக்கோம். அந்த மஸ்கிட்டோவை கொலை பண்ணுறதுக்காக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து, ஒரு ஹெவி அயன் எடுத்து இப்படி வந்து இது ரொட்டேட் பண்ணுறப்போ அவனோட ஓன் பவர்ஃபுல் ஹேண்டே அவனை வந்து அவன் தலையில் அடித்து அவன் செத்துருவான் அவனே. இது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, ராங்கி மூலமாக எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி வந்து நட்ராஜ்கிட்ட சொல்லுவான். இப்போ எண்ட் ஆஃப் த பிளேயில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து,
அந்த மான்ஸ்டர், அதாவது என்னன்னா பஸ்மாசுரை எப்படி அவன் தலையில் கை வச்சு அவன் இறந்துருப்பானோ அதே மாதிரி வாசுன்றவன் ஒரு கன்னிங்கான ஒரு நேச்சர். அவனோட சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே என்ன தான் பண்ணியிருக்கான், அவன் வந்து கஷ்டம்தான் படுத்தியிருக்கான். ஸோ அவனோட அந்த கன்னிங் நேச்சர்னாலேயே, அந்த வைலண்ட் அந்த ரக்கட்னஸ்னாலேயே அந்த ஒரு ஹெவி அயன் டூல் எடுத்து என்ன பண்ணுறான், அவன் தலையில் ஒரு மஸ்கி அடிக்கிறதுக்கு அந்த டூல் எடுத்து கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் அவன் தலையில் அடித்து அவன் இறந்து போயிடுறான். ஸோ இப்படி தான் வந்து நாராயண் வந்து வாசுவை வந்து பஸ்மாசுரா கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். இப்படி தான் அவங்க 2 பேர்த்தோட டவுன்ஃபாலோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஈவில் இஸ் ஆல்வேஸ் டிஃபீட்டட் பை குட். கண்டிப்பாக ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அதை வந்து இது பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா. குட் ஆல்வேஸ் லீட்ஸ். ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியோட கான்செப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.